விமானம் மூலமாக கோவை வந்தடைந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். நேசராஜ், வணக்கம். கோவை வந்தடைந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை விமான நிலையம் வருகை தந்துள்ளார். அவருக்கு கட்சி தொண்டர்கள் பூக்களை தூவி சிறப்பான வரவேற்பு அளித்துள்ளனர். கோவையில் நாளை நடைபெறும் பாஜக புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஈஷா மகா சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இன்று 8:50 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு மாநகர மாவட்ட பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் தங்கும் மத்திய உள்துறை அமைச்சரை தொழில்துறையினர் பலர் நேரில் சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி காலை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாஜகவின் புதிய மாநகர அலுவலகத்தினை அமித்ஷா திறந்து வைக்கிறார். அங்கு பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதி இரவு பூண்டி வெள்ளிங்கிரியில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் மறுநாள் காலை தனி ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடையும் அமித்ஷா தனி விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி கோவை விமான நிலையம், கோவை மாநகர பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவிநாசி விமான நிலையம், அவிநாசி சாலை, பீளமேடு, ஈஷா யோகா மையம் ஆகிய பகுதிகள் போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளுக்காக கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்வுக்காக அவிநாசி சாலை, பீளமேடு, எல்லை தோட்டம் சாலை, தண்ணீர் பந்தல் சாலை, தொண்டாமுத்தூர் மற்றும் பூண்டி பிரதான சாலைகளும் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்படும் என காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளன. கோவை விமான நிலையத்தில் மாற்று உடை அணிந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.